அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. செருப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்புரணி? எதுக்கு என்ன எம்புரணி? நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேர்? இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான், அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான். என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் பேசுற அரசியல் நீ பேசு, நான் பேசுறேன். திமுகவை எதிர்க்கணும்னு இங்க சில பேர் புறப்பட்டு இருக்காங்க தமிழ் தேசியங்கிற பேர்ல. திமுகவை விமர்சிக்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறான். திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம். பண்டிதருக்கு தெரியாத ஞானம் இவங்களுக்கு வந்துருச்சா? இவங்க அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவலா, இவங்கெல்லாம் பெரிய ஞானிகளா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னை அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க?